நமோ வெங்கடேசாய. திருக்கோவிலூர் சென்னையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலில் வருகிற 5/7/2026 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த திருக்கோவிலின் சிறப்பு கோபுரத்திலிருந்து நாம் பல வகையில் காணலாம். திருவிக்கிரமன் சன்னதியின் மூலவர் எப்படியோ அதை கோபுரத்திலேயே நாம் வெளியிலிருந்து சேவிக்க முடியும். பெருமாள் வலது கையில் சங்கு, வரும் பக்தர்களுக்கு ஞானம், இடது கையில் சக்கரம், ஒரு அடியை வானம் முழுவதும் மற்றொரு அடியை பாதாள உலகம் முழுவதும் அளந்து 3வது அடியை எங்கே வைப்பது என்று மகாபலி கேட்பதாக வலது கையை வைத்துள்ளார். மேலே வலது திருவடியை பிரம்மா ஆராதனம் செய்யும்படியாக அமைந்திருக்கின்றது. இந்த மூலவர் திருக்கோலத்தை இந்த கோபுர வாசலிலே, கிழக்கு கோபுர வாசலிலே காணலாம். கீழே லக்ஷ்மி, பிரகலாதன், மகாபலி, அவருடைய மகன் மகாராஜா இடது காலை பூஜை செய்த வண்ணம் அமைந்துள்ளது. தானம் கொடுக்க வேண்டாம் என்று மகாபலியை தடுத்த சுக்கராச்சாரியார், மிருகண்டு மகரிஷி, அவர் பத்தினி, முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், கருடன் ஆகியோர் பெருமாளுக்கு வலப்புறமும் இடப்புறமும் எழுந்துள்ளார்கள். அது தாரு எனக்கூடிய அந்த திருமேனி மரத்தாலானது, மிக பழமையானது, மிக அரியதானது. உள்ளே உள்ள அனைத்து திருமேனிகளும் இந்த தாருவால் அமைந்ததே ஆகும். 1000 வருடங்களுக்கு முற்பட்ட இந்த திருக்கோயிலின் பழமையை கோபுரத்திலிருந்தே நாம் அறிய முடியும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவில் முதல் ஆழ்வார்கள் மூவரால் பாடல் பெற்றது. ராமர் சன்னதி இங்கு கிழக்கு கோபுர வாசலின் எதிரே அமைந்திருக்கிறது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தபடியாக பொய்கை ஆழ்வார் வையம் தகளியாக, வார்கடலை நெய்யாக, வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய, சுடராழி ஆனடி சூட்டினேன் சொல்மாழை இடராழி நீக்குகவே என்று. பூதத்தாழ்வார் அன்பே தகளியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாக, நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று. இந்த திருக்கோயிலை எம்பெருமானார் ஜீயர் மடம் நிர்வகித்து வருகிறது. கிபி 1476ஆம் ஆண்டு முதல். முன்காலத்தில் கோவில் மூலஸ்தானத்தில் அடைக்கப்பட்டு மறைக்கப்பட்டதால் திருமலையில் உள்ள ஜீயருக்கு கனவில் தோன்றி திருமலையப்பன் சேவை சாதித்து திருக்கோவிலூர் புனருத்தாரணம் செய்ய நியமித்தபடியாக ஸ்ரீ எம்பெருமானார் ஜீயர் திருமலையிலிருந்து இங்கே எழுந்தருளி சன்னதியை புனருத்தாரணம் செய்து அன்று முதல் நிர்வாகத்தை இன்று வரையிலும் நிகழ்த்தி வருகிறார்கள். இந்த சக்கர தீர்த்தமானது இந்த எம்பெருமான் மடத்தினை சார்ந்தது. இந்த இடத்தில்தான் இழந்ததை பெற்ற இந்திரன் தனது செல்வம் மொத்தமும் இழந்து வறுமை நிலைக்கு ஆளான இந்திரன் இந்த இடத்தில் தவம் செய்து இழந்ததை பெற்றதால் நாமும் எதையாவது இழந்திருந்தாலும் மறுபடி அந்த செல்வம் செழிக்க இந்த பெருமாளை இந்த சக்கர தீர்த்தத்தில் இந்த விளக்கத்தூணுக்கு அருகில் அமைந்திருக்கிறது. விளக்கத்தூணும் பழமையை பறைசாற்று கொண்டிருக்கிறபடியாலே இந்த திருக்கோவிலை அவசியம் சேவித்து ஆழ்வார் அனுகிரகமும் பெருமாள் அனுகிரகமும் ஒரு சேர கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றோம். பஞ்ச கிருஷ்ணாரிய கஷேத்திரங்களில் இது முதன்மையானது. ஒவ்வொரு ஆழ்வாரும், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் 3 பேரும் அவர்கள் 100 பாசனங்களால் மங்களாசாசனம் ஒவ்வொருவருமாக செய்திருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் இங்கு இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை வலது பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு வலது பக்கம் மூலவருக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த விஷ்ணு துர்க்கையை அவர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதன்படியாக திருமங்கை ஆழ்வாரும் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கிற செய்தி நமக்கு தெரிய வருகின்றது. இங்கு இருக்கக்கூடிய பெரிய மண்டபங்கள் எல்லாம் மிக சிறப்பான வகையில் விழுப்புரத்திலிருந்து இந்த திருக்கோவிலுக்கு சுமார் 45 கிலோமீட்டர் தூரம் பிரயாணிக்க வேண்டும். இது விழுப்புரம் பேருந்து நிலையம். பல ஊர்களிலிருந்து இங்கு வந்து சென்று அந்த வழியாக திருக்கோவிலூரை சென்றடைய 1 மணி நேரம், வாகனத்தில் சென்றால் அரை மணி நேரத்தில் சென்றடையலாம். இந்த திருக்கோவிலுக்கு அனைவரும் நிச்சயமாக சென்று சேவிக்க வேண்டும். இந்த சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலை நாம் 5/7/2026க்கு பிறகு நடக்கக்கூடிய சிறப்பான பூஜைகளில் பங்கேற்று மூலவர்
தாயார் பூங்கோவல் நாச்சியார் மூலவர், உற்சவர் புஷ்பவல்லி தாயார், ஆயனார் உற்சவர், மூலவர் பெருமாளுடன் அனைத்து சன்னதிகளும் இங்கு அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு சன்னதியிலும் ஒரு சிறப்பு உள்ளது. இங்கு யாருக்கெல்லாம் பிரத்யட்சம் என்றால் மகாபலி, மிருகண்டு, பிரம்மா, இந்திரன், குஷி, காஷ்யபர் முதலானவர்களுக்கு மற்றும் ஆழ்வார்கள், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார். திருக்கோவிலூர் பஸ் நிலையத்தில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்து 2 நிமிட தூரத்தில் நடந்து செல்லும் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில். ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியாக திருவாராதனமும் தென்கலை சம்பிரதாயமும் நிர்வாகம் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜிஆர் மடாதிபதியாலும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த சிறப்புகள் நாம் பார்த்தோம் என்றால், இந்த தீர்த்தம் பெண்ணையாறு, கிருஷ்ண தீர்த்தம், சுக்கர தீர்த்தம், மூலவர் வித்தியாசமான திருக்கோலம், ஸ்ரீ வேணுகோபாலர் சன்னதி உள்ளே அமைந்திருக்கிறது. திருக்கோயிலின் திருக்குளத்துக்கு செல்வதற்கு இது வழி. இந்த திருக்கோயில் திருக்குளம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற பெருமாளை பிரார்த்திக்கின்றோம். எனவே அனைவரும் இந்த திருக்கோவிலை தரிசித்து பெருமாள் அனுகிரகம் பெறும்படியாக பிரார்த்திக்கின்றோம். திவ்ய தேசங்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம், மிருகரண்டு மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், அனைவருக்குமாக விஷ்ணு துர்க்கையில் ராகு காலத்தில் நடைபெறும் சிறப்பு வழிபாடு, இவை அனைத்தினாலும் இழந்ததை திரும்ப பெற்று பெருமாள் அனுகிரகம் பெற்று பிரார்த்திக்கின்றோம்.